சில பேருக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இப்போ உதாரணமாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் ஒரு பெரிய ட்ரிப்பு போட்டாங்க. இந்த பெரிய ட்ரிப் போட்டாங்க. அந்த எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு கடைசியில் மேல்மலையனூர் போயிட்டு வரும்பொழுது மதுராந்தகத்தில் வண்டியை திருப்பினாங்க. வேறு ரிலேஷன் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி திருப்பும்போது அப்போ அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. இன்றைக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மலையனூர் போயிட்டு வர்றது அப்படின்னாலே அந்த கோயிலையே எங்கள் ஊர் ஜனங்க ஒரு பாதி பேர் வந்து வெறுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து மலையனூருடைய அடிமை, புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் அங்காளம்மன் கோயில்னாலே போயிட்டு வந்தால் நம்ம ஊருக்கு இப்படி ஆச்சு, அதனால் நம்ம மலையனூர் போகக்கூடாதுன்னு எங்கள் ஊரில் இன்னமும் ஒரு பாதி குடும்பங்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அங்காளம்மனுடைய அடிமை. இப்போ வந்து நடக்கிறது கர்மா. கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நடக்கும். திருப்பதி போனால் நடக்கும். சில பேர் நியூஸ் பேப்பரில் பாரு, திருப்பதி குடும்பத்தோடு போனவங்க தான் வரவே இல்லை அப்படிலாம் போடுவாங்க பேப்பரில். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு போட்டிருந்தது. திருச்செந்தூர் போனவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து முருகர் ஒரேடியாக அருள் கொடுத்துட்ருக்காரு போல இருக்குது, அதாவது டக்குன்னு டான்ட்டு கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கமெண்ட். அதாவது இது மனித பிறப்புக்கு நடக்க வேண்டிய கர்மா. கோயிலில் உயிர் போகணுன்றது விதி இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து ஒரு இந்த கோயிலுக்கு போகிறதுனால ஆச்சு, அந்த கோயிலுக்கு போகிறதுனால ஆச்சுலாம் கிடையாது. அன்னைக்கு ஆகணும்னு விதி இருந்திருக்கு, ஆயிருக்கு. அதனால தான் அதையே ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பயப்படுறாங்க. பெரியவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிட்ட உடனே அவங்க சொல்லி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை சொல்லி வளர்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள் தான். இந்த கோயில் போனால் இவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஜாதக ரீதியான பரிகாரங்களை சில பேர் சில கோயிலில் மேற்கொள்ளக்கூடாது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.